ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு யாருமே இல்லையே நினச்சி வருத்தப்படவும் வேணாம். ஏன்னா உனக்கு துணையா இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? நீ கேட்டது கிடைக்கும்படியும் நினச்சது நடக்கும்படியும், நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் நல்லபடியாக உன் வீட்டில் நடக்கும்படியும், உனக்கு துணையாய் உதவியாய் உன்னிடம் அன்பு கொள்ளக்கூடிய ஒருவரை உன் வீடு தேடி அனுப்பி வைக்கப் போகிறேன். உண்மையாவே அவருடைய ரூபத்தில் நான் தான் வந்து உனக்கான அனைத்து விஷயங்களையும் முடித்து தரப்போகிறேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிற யாருமே உன்னை சரியாக புரிஞ்சுக்காம உன் மனதை காயப்படுத்தும் விதத்திலேயே நடந்து கொள்கிறார்கள் என்பது தானே உன்னுடைய வருத்தமும் வேதனையுமாக இருக்கு. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. மன அமைதியை இழந்து நிற்கும் உன் வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் நான் மாற்றி அமைக்கிறேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அமையும் என் செல்லமே. நீ எந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், எங்கே இருந்தாலும், எதை செஞ்சாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய். அதில் நான் வெற்றி அடைவதற்கான எல்லா விஷயங்களையும் உனக்காக நிச்சயமாக செஞ்சு முடிப்பேன். எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் நான் நிறைந்து இருக்கிறேன் என்பதை மட்டும் நம்பு என் செல்லமே. என்னை நம்புகிற யாரும் ஒருபோதும் வாழ்க்கையில் தோற்று போகவும் மாட்டாங்க, எதையும் இழந்து போகவும் மாட்டார்கள். கோபப்பட்டு நீ யாரிடமும் எந்த காரியத்தையும் சாதிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா கோபப்பட்டு ஒரு விஷயத்தில் நீ ஜெயிக்கிறனா அங்கே உன்னுடைய கோபம் பெரிது இல்லை என் செல்லமே. நீ கோபப்படும் போது அதை கேட்டுக்கிட்டு பொறுமையாக இருந்தாங்க பாரு, அதை தாங்கி கொண்ட அந்த மனிதர்களின் பொறுமையான உள்ளம்தான் பெரிது என்பதை புரிந்து கொண்டு நீ யாரிடமும் கோபப்படாமல் பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க நாள் குறித்து விட்ட நான் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து ஒப்படைக்கத்தான் போகிறேன். நீ எதிர்பார்த்த வசதியும் இழந்த பொருளாதாரமும் மீண்டும் உனக்கு திரும்ப கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இரு என் செல்லமே. நீ அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செய்யும் நேரத்தில் தான் பெரும்பாலான விஷயங்களை இழந்துள்ளாய். இத்தனை நாள் காத்திருந்த நீ இப்போ நம்பிக்கையோடு கொஞ்சம் பொறுத்திருந்தால் போதும். உனக்கான விஷயங்கள் எல்லாம் சரியாய் முறையாய் உன்னிடம் வந்து சேரும். உன் மனதை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை உனக்கு அமைஞ்சிடுச்சே நினச்சி வருத்தப்படாத. உன் மனசை புரிஞ்சிக்காம இருக்கக்கூடிய அவங்க நிச்சயமாக வருத்தத்தில் தான் இருக்காங்க, வேதனையில் தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, அவருடைய வாழ்க்கையும் அவருடைய உலகமும் மிகவும் சிறியதாக இருக்கு. இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள முழுவதும் உன்னை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் இருவருக்குள்ளும் நல்ல புரிதலை கொண்டு வந்து சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் செய்து தருவேன் என் செல்லமே. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நிச்சயமாக நீ ஜெயித்தே தீருவாய். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களெல்லாம் இப்போது மீண்டும் உன்னை தேடி வருவாங்க. நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைக்கும் வழிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் கூடிய சீக்கிரம் உனக்கான நிவாரணத்தை நான் தருவேன். அனைத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் என் செல்லமே. உனது தேவைகளை பூர்த்தி செய்ய தயாராக காத்திருக்கும் இந்த வராகி அம்மா உனக்கான அருள் செய்து நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பேன். மனம் தளராதே, பொறுமையாக காத்திரு. நீ விரும்பிய வாழ்க்கையை தான் நான் உனக்கு அள்ளி கொடுக்க போகிறேன். உனக்கு பாதுகாப்பாய் இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்பது கூட தெரியாமல் நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நிச்சயமாக நான் சொன்ன இந்த தேதியில் உனக்காக நீ எதிர்பார்த்த காரியம் ஒன்றை, காத்திருக்கும் விஷயம் ஒன்றை நல்லபடியாக முடிச்சு தருவேன். நானே நேரில் வந்து உனக்காக அதை பெற்றுத்தருவேன் என் செல்லமே. நீ இனிமே யாரிடமும் எதற்காகவும் அடிபணிய தேவையில்லை. என்றும் நான் உன்னுடனேயே இருக்கப் போகிறேன். உனக்காக தான் எப்போதும் வேலை செய்து கொண்டும் இருக்கிறேன். நீ என்னை நம்பி வணங்க ஆரம்பித்த பிறகு இன்னும் ஏன் அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருக்க? எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா என் மேலே பாரத்தை போட்டுட்டு உன் வேலையை பாரு. அதுக்கு மேலே நடக்க வேண்டியதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. நீ முயற்சி செய்துமே எந்த விஷயமும் சரியாக நடக்கலன்னு தானே கவலைப்படுற? உன் முயற்சிகளுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என நம்பிக்கையோடு இரு. இந்த வராகி அம்மா நான் உன்னுடனேயே இருந்து உன் முயற்சிகளுக்கான பலனையும் பரிசையும் உன் வசம் நிச்சயமாக ஒப்படைப்பேன். நீ எதிர்பார்க்கும் சுபகாரியமும் கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் நடக்கும்படி நான் செய்வேன். மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே. உன் மனதை மட்டும் ஒருநிலைப்படுத்த பழகிக்கொள்.
அலை பாய்ஞ்சிக்கிட்டு இருக்க உன்னுடைய மனசால் எந்த செயலையும் முழுமையாக செய்ய முடியாது. அதனால்தான் உறுதியான நம்பிக்கையோடு இரு, மனசை ஒருநிலைப்படுத்து. உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் வசம் ஒப்படைப்பேன்னு சொல்கிறேன். நான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ, இன்னும் எவ்வளவு கஷ்டமான விஷயங்களை தாண்டி வரணுமோ, எத்தனை படிக்கட்டுகளை ஏற வேண்டுமோ என அச்சப்படாதே. உன் உள்ளத்தில் என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ செய்யக்கூடிய செயல்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். உன் வாழ்விலும் நீ உயர்வை பெறுவாய். என்னை நம்பி வந்து சரணடைந்த ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையை பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வீண் கவலை என்பது உனக்கு எந்த விதத்திலும் பலன் தராது என் செல்லமே. அதுக்கு பதிலாக நீ என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருப்பதைத்தான் அது காட்டுகிறது. நடப்பது அனைத்துமே என் விருப்பம்தான். உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து. உனக்கு எது சரியோ, உனக்கு எது சந்தோஷமோ, உனக்கு எது நிலையோ, எது உனக்கு நிரந்தரமோ அதை தான் நான் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய கடந்த காலத்தையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் முழுவதுமாக அறிந்த இந்த வராகியம்மா, என் குழந்தையான உனக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் தருவேன் என புரிந்து கொள். எத்தனை முறை யார் உன்னை ஏமாத்தினாலும் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்ற யோசிக்காதே என் செல்லமே. அடுத்தவரை எப்படி ஏமாற்றுவது என கற்றுக்கொள்ளவும் வேண்டாம். அவரவர் செய்த தவறுக்கான பலனை அவரவர்கள் அனுபவிப்பார்கள் என விட்டுவிடு. ஏன்னா நேர்மைக்கு எப்போதுமே மரணம் கிடையாதல்லவா. நீ பொறுமையோடு இருந்தால் அதுவே போதும். ஏன்னா உனக்கான பெரிய சந்தோஷத்தை தருவதற்கு நான் நாள் குறித்து விட்டேன் அல்லவா. பக்தியோடு கூடிய உன்னுடைய பிரார்த்தனைகள் எப்போதுமே என்னை நிச்சயமாக வந்தடையும். சும்மா கடமைக்கு நானும் வேண்டேன், எல்லாரும் வேண்டுறாங்க நானும் வேண்டேன், எனக்கு இது தேவை அதனால் நான் வேண்டேன்னு தேவைக்காக மட்டும் என்னை தேடி வந்து வணங்காமல் உன் பக்தியை என்னிடம் முழுவதுமாக செய்து நீ பிரார்த்தனை செய்தால் அது உனக்கிடம் நிச்சயம் வந்தடையும். உன் பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் இந்த வராகியம்மா நான் நிறைவேற்றி தர்றேன். உனக்கு ஒன்று பிடிக்காத போதும், உன்னை யாருக்குமே புரியாத போதும், உன்னை விட்டு ஒரு சிலர் விலக நினைக்கும் போதும், உன்னோடு யாருமே பேசாத போதும், யாராவது உன்னை குறை சொன்னாலும் கோபப்பட்டு பேசினாலும், உன்னை வெறுத்தாலும் கூட, அல்லது உன் வாழ்வில் பிரச்சனைகளே வந்தாலும் கூட நீ அதை பெருசாக நினச்சிக்காம பொறுமையாக இருந்துரு. எந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு தெரிஞ்ச நான் உன் வாழ்வில் குற்றம் குறை எதுவும் வராத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்வேன். உன் வாழ்க்கை முழுவதையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நன்மையான காரியங்களை மட்டும் நீ தொடர்ந்து செய்ய. நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் நிச்சயமாக உன்வசம் நான் வந்து ஒப்படைப்பேன். காயத்திற்கான மருந்தும் நீ இத்தனை நாள் காத்திருந்ததற்கு உனக்கான விருந்தும் பரிசும் பொக்கிசமும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. உன் மனசில் தேவையில்லாமல் நீ எதையோ நினச்சி வேதனைப்படுறது எனக்கு புரியுது. உன் வாழ்க்கையில் நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வேதனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் தரப்போகிறேன். என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு. குழப்பத்தோடு இருக்கும் உன் மனதை தெளிவுபடுத்துவதற்காக நானே உன்னை தேடி வரப்போகிறேன். நானே அந்த உருவத்தில், அந்த வடிவத்தில், அந்த மனிதர் மூலமாக உன்னை நோக்கி வந்து உன் மனதை தெளிவுபடுத்தி உன் வாழ்வில் நல்லதையும் நடத்தி முடிப்பேன். இனி எல்லாமே உனக்கான நல்லதாக மட்டுமே நடந்து முடியும். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.